நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். கடைசியில ராமச்சந்திரன் வந்து கார்த்திக்கும், விஜய்க்கும் தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். கார்த்தி விஜயோட கழுத்துல வந்து தாலியெல்லாம் கட்ட போறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து எல்லாருமே கதவை உடைக்க வந்து முடிவெடுத்துடுறாங்க. இதுக்கு மேலே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. கதவை உடைச்சிட்டு உள்ளே போனால் தான் சரிப்பட்டு வரும்னு சொல்லிட்டு கதவை உடைக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. உள்ளே பார்த்தா கார்த்தி வந்து விஜயை பார்த்து என்னடா நடந்துச்சு, இவங்க எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்காங்க. மாமா என்ன மாமா என்னை கெடுத்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டால் என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அவருக்கு வந்து ஒன்றுமே புரியலை. என்னடா இது இப்படி நடந்துச்சு, நேற்று நைட்டு வந்து ஒரு மாதிரி மயக்கம் வர்ற மாதிரி இருந்துச்சு, வந்து படுத்து காலையில் பார்த்தா விஜய் நம்ம கூட இருக்காளே, என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒன்றுமே தெரியலை. என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வெளியில் வேறு எல்லாருமே ஆர்வமாக இருக்காங்க. கதவெல்லாம் அடித்து நொறுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா நம்ம விஜய் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கதவை திறந்துட்டு வெளியில் வந்து வேகமாக ஓடி போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதை பார்த்தவொடனே யாருக்குமே ஒன்றுமே புரியலை. என்னடா விஜய் வந்து இப்போ கதவை திறந்துட்டு உள்ளே இருந்துட்டு இப்படி போகிறாளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வேறு வந்து முடியெல்லாம் அப்படியே களைச்சி போட்டுக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்து களைச்சிட்டு ஒரு மாதிரி போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனேயுமே வந்து பயங்கரமாக ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பின்னாடியே கார்த்தி வர்ற மாதிரி காட்டுறாங்க. வந்த உடனே என்னடா ஆச்சு, விஜய் வேறு உன்னோட ரூம்குள்ளேருந்து வெளியில் வரா, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ராகவன் வந்து கேட்காங்க. ஏய் எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கார்த்தி வந்து சொல்கிறாங்க. டேய் எப்புட்றா ரூமுக்குள்ளே 2 பேரும் ஒன்றா ரூமுக்குள்ளே இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு வேற இப்படி அழுதுகிட்டே ஓடுறாளே, ஒன்றுமே தெரியலன்னு சொன்னால் என்னடா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் வந்து கேட்குறாங்க. டேய் ராகவா சொன்னால் கேளுடா, எனக்கு ஒன்றுமே தெரியலடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம விஜயை கூப்பிட்டு கேட்காங்க. ஏய் விஜய் என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு அதை முதல்ல சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாமா நான் மோசம் போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ராமச்சந்திரன் கிட்ட சொல்கிறாங்க. ஏய் என்னம்மா ஆச்சு சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, மாமா நான் உங்களெல்லாம் நம்பித்தானே இந்த குடும்பத்துக்கு வந்தேன், நீங்கள் வந்து என்னை வந்து நல்லா பார்த்துக்குருவீங்கன்னு நினச்சேன். எனக்குன்னு வந்து இந்த குடும்பத்தில் தவிர வேறு யார் இருக்கா, ஊரில் எனக்கு யாருமே இல்லை, நான் ஒரு அனாதை மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். நீங்கள் எல்லாருமே என்னை நம்ப வச்சு நாங்கள் இருக்கோன்னு சொல்லிட்டு இங்கே கூட்டு வந்தீங்க. ஆனால் இங்கே வச்சு உங்கள் பிள்ளையே என்னை கெடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது கார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து ஷாக் ஆகுறாங்க. ஆமாம் கார்த்தி தான் வந்து என்னை கெடுத்துட்டாரு, இப்போ என்னை யார் கல்யாணம் பண்ணிக்குவா, என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடித்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே நம்ம மாறன் வந்து கேட்குறாங்க. டேய் என்னடா விஜய் இப்படி சொல்கிறா, என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. டேய் மாறா நான் ஒன்றுமே பண்ணலடா, எனக்கு ஒன்றுமே தெரியாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சுற்றி முற்றி கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்கள்ல அவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. டேய் இங்கே பாடுறா, ராமச்சந்திரனோட பையன் வந்து அவங்க வீட்டில் உள்ள பொண்ணு வந்து கெடுத்துட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களோட காது பட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தா கண்மணிக்கு வந்து ஒன்றுமே புரியலை. என்னடா நம்ம ஒரு பிளான் போட்டால் இங்கே ஒரு பிளான் போட்டு நடந்துக்கிட்டு இருக்கு, நம்ம வந்து கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு தான் பிளான் போட்டோம், ஆனால் விஜய் பயங்கரமாக களத்தில் இறங்கி அவளே கல்யாணம் பண்ணுற அளவுக்கு இறங்கிட்டாலே, என்ன நடந்தா என்ன, நமக்கு வந்து பிருந்தாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்காமல் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து விஜய் வந்து கேட்காங்க ராமச்சந்திரன் கிட்ட. மாமா ஊரில் எதுவும் பிரச்சனைனா நீங்கள் தான் போய் அவங்களுக்கு வந்து தீர்ப்பு சொல்கிறீங்க, அந்தளவுக்கு நீங்கள் பெரிய ஆள், அப்படி இருக்கும்போதே உங்கள் குடும்பத்திலே ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, என்னையை வந்து உங்கள் பையனே கெடுத்துட்டாரு, இப்போ எனக்கு வந்து என்ன நியாயம் சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இருமா நானே ஒன்றும் புரியல எனக்கு, கார்த்தி என்னடா இது கல்யாணத்தை இப்போ வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணலாமாடா அப்படிங்கிற மாதிரி ராமச்சந்திரன் கேட்காங்க. அப்பா என்னப்பா நீங்களும் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், யாருமே என்னை நம்ப மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே கண்மணி வந்து சொல்கிறாங்க. எப்படி நம்புவாங்க கார்த்தி, நீங்களும் விஜயும் ஒரே ரூமுக்குள்ளே இருந்திருக்கீங்க, அந்த பொண்ணோட கோலத்தை பாருங்கள், அப்படி இருக்கும்போது எல்லார் கண்ணு முன்னாடி நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டீங்க, அப்படி இருக்கும்போது யார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்புவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வீராக்கும் மாறனுக்கும் மட்டும் ஒன்றும் புரியுது, இது ஏதோ பிளான் பண்ணி தான் நம்ம கார்த்தியை வந்து வலையில் சிக்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் புரியுது. ஆனால் என்ன பண்ணுறது, இவங்க வந்து இப்படி கையங்குளமாக மாட்டினதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாலுமே யாரும் கேட்குற மாதிரி இல்லை. உடனே வந்து நம்ம இவங்க விஜய் கேட்குறாங்க, எனக்கு ஒரு நியாயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் கிட்ட வந்து கேட்குறாங்களே. அதுக்கு அவங்க வந்து சொல்கிறாங்க. சரிம்மா நீ கேட்குற மாதிரி நான் வந்து சொல்கிறேன், இனிமேல் வந்து உன் கழுத்தில் தாலி கட்ட போகிறது கார்த்தி தான் சரியா, நீ தான் என் வீட்டுக்கு மருமக அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து எல்லோரும் முன்னாடி சொல்லிடுறாங்க. அங்கே பார்த்தா பிருந்தா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகி ஒரு மாதிரி அப்படியே சில மாதிரி நின்றுறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியலை. கடைசியில் பார்த்தா கார்த்தியை வந்து மணமேடையில் உட்கார வச்சு விஜயை போய் கிளம்பி வாங்கன்னு சொன்னோடனே அவங்க போய் கிளம்பி வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க. கார்த்தி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க, தாலி எடுத்து ஒழுங்காக வந்து அந்த பிள்ளை கழுத்தில் கட்டு, பண்ணுறது பண்ணிட்டேன், நீ என்ன பண்ண முடியும், அந்த பிள்ளைக்கு வந்து நீ தான் வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம கண்மணி வந்து நக்கலாக பார்த்து வீரா பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. வீராவும் மாறணும் வந்து என்ன பண்ணுறதுனே தெரில, எப்படியா அந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துகிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.